ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ரவை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காயணும். 1 டீஸ்பூன் மிளகு நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருகி போகாது. இப்போது 1 கத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 முந்திரி பருப்பு அந்த நெய்யோடு ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா ஓரளவுக்கு வறுபடணும். இப்போது இஞ்சி நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போது அந்த 2ஆக கட் பண்ணி வச்சுருக்க 1 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது நாம் 1 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா அந்த நெய்யிலே நல்லா வதங்கி வரணும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும், இல்லை அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கருகிடும். இப்போது பெருங்காயமும் ஓரளவுக்கு வறுத்துருந்துச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கலருக்காக தான், இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1 டம்ளர் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1:1ன்ற அளவில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1:2ன்ற அளவில் கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒரு டம்ளர் ரவையும் கொட்டி நல்லா அந்த நெய்யிலே வறுத்து விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கணும். ஹையில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ரவை கருகிரும். சைடில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், ரொம்ப நல்லா கொதிக்கணும். இப்போது ஆல்ரெடி நாம் அந்த பாசிப்பருப்பை நல்லா கரண்டி போட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நாம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேம் இந்த டைம்லலாம் லோவில் தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருகி போகாது. இப்போது நல்லா கிண்டி விடுங்க. அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நாம் 1 டம்ளர் ரவை தான் எடுத்துருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும், தளப்புலன்னு கொதிக்கணும். அதையும் எடுத்து நல்லா இதில் ஊற்றி விடுங்க. ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நமக்கு வற்றி வரணும். இப்போ ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ நான் மூடி போட்டு வேக விட்டுட்டேன். இப்போது அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. அந்த 3 நிமிஷம் நல்லா அது நமக்கு புழுங்கி வரும். இப்போ அந்த 3 நிமிஷமும் நமக்கு நல்லா புழுங்கி வந்துடுச்சு. இப்போது சாப்பிட்றதுக்கு ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் சாம்பார்
இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி. இது ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவில் நிறை இருந்தாலும் சொல்லுங்கள், குறை இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.